நம்மளோட blouse master class coming June 10th ஸ்டார்ட் ஆகுது. இந்த கிளாஸ்ல 3 dot blouse princess cutலயே with belt without belt டிசைன் பண்றது, கட்டோரி blouses, மதுபாலா blouses, boat neck blouses, scallop design blouses and patch work blouses. இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய netted blouse designs and தின்னான shoulder strap வர்ற மாதிரி deep neck கொடுத்து எப்படி blouse டிசைன் பண்றது, இன்னும் நிறைய டிசைன்ஸ் நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. கிளாஸஸ் லைவா உங்களுக்கு மண்டே டு ஃப்ரைடே மார்னிங் 11 to 12:30 ஜூம் ஆப்ல லைவ் கிளாஸஸ் இருக்கும். கிளாஸஸ் முடிஞ்சதும் கிளாஸோட ரெக்கார்டிங்குமே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நம்மளோட பிளவுஸ் கிளாஸ்ல நீங்க அட்வான்ஸ் லெவல்ல பேட்டர்ன் மேக் பண்றது எப்படி அண்ட் டாட் மேனிப்புலேட் பண்ணி எப்படி ஒரு ப்ராப்பர் பிளவுஸ் டிசைன் பண்றதுங்கிறதுமே நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ கிளாஸ்ல ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த ஸ்க்ரீன்ல பார்க்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அல்லது கால் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜினி ஸ்டிச்சிங். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, இதுக்கு முந்தின வீடியோட கண்டினியூஷன். சிம்பிள் பிளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்தோம். இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம டாட் எல்லாமே இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்தோம். அந்த டாட் எடுத்து இப்போ நம்ம அப்படியே ஸ்டிச்சிங் போட ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் மார்க் பண்ணியிருக்கக்கூடியதில் எந்த டாட் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹூக் பக்கம் வரக்கூடிய டாட்டை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணியிருக்கிறத ஸ்டிச்சிங் போட்டுடலாம். அந்த டாட்டோட வீதி பாத்தீங்கன்னா ஒரு 1/2 inch வீதியில அந்த ஃபர்ஸ்ட் டாட்டை நம்ம ஸ்டிச்சிங் போட்டாச்சு. அதுக்கப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா பாட்டம் சைட்ல இருக்கக்கூடிய டாட், அந்த டாட் பாத்தீங்கன்னா 1 inch வீதியில வரும். எப்போதுமே நீங்க டாட் மார்க் பண்ணியிருக்கிறத ஸ்டிச் பண்றப்ப இப்போ ஒரு 1/2 inch வீதி அப்படி நீங்க ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அப்படியே ஸ்லாண்டிங்கா கொண்டு வந்து முடிக்கும் போது அப்படியே கரெக்டா அந்த எட்ஜ்ல கொண்டு வந்து அப்படியே வெளியே எடுக்கிற மாதிரி நீங்க ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. இப்போ தேர்ட் டாட் பாத்தீங்கன்னா இது வந்து அந்த ஆம்கோல் பகுதியில் வரக்கூடிய டாட் தான் நம்ம தேர்ட் டாட் பிடிக்கிறது. இந்த தேர்ட் டாட் பாத்தீங்கன்னா இது வந்து மூணாவதா நம்ம பிடிக்கக்கூடிய டாட். இந்த டாட் ஆம்கோல் பகுதியில் உள்ளது. இதுவும் நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணியிருந்தோம்ல, ஃபர்ஸ்ட் பிடிச்ச அதே டாட் மாதிரி 1/2 inch வீதியில நம்ம பண்ணக்கூடிய டாட் தான் தேர்ட் டாட்டும். செகண்ட் ஒன் மட்டும் பாட்டம் சைட்ல வர்றது மட்டும் 1 inch வீதியில நம்ம மார்க் பண்ணியிருப்போம். ஓகே, இந்த 3 டாட்டும் பிடிச்சதுக்கு அப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கப் ஷேப் கிளியரா நமக்கு கிடைச்சிருக்கும். இது வந்து ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடாது, அதனாலதான் நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வர்ற மாதிரி வச்சு நம்ம டாட் மார்க் பண்ணும் போதே இந்த மாதிரி கிளியரா மார்க் பண்ணிட்டு நமக்கு கப் ஷேப் கிளியரா கிடைக்கும். ஓகே, இதே மாதிரி ரெண்டு சைடும் லெஃப்ட் பார்ட் ரைட் பார்ட் ரெண்டு சைட்லயும் இதே மாதிரி நீங்க டாட்டை மார்க் பண்ணிருக்கிறத பிடிச்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ நீங்க புதுசா இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா இதோட இதுக்கு ப்ரீவியஸா கட்டிங் வீடியோ வேணும் அப்படின்னா இதே வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணா உங்களுக்கு இதோட கட்டிங் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். அதை பார்த்துட்டு நீங்க இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகே, இப்ப ரெண்டு சைடும் நம்ம டாட் கிளியரா மார்க் பண்ணதை பிடிச்சாச்சு. ரெண்டு லெஃப்ட் பார்ட் ரைட் பார்ட் ரெண்டு பார்ட்டும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஸ்டிச்சிங்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது. இதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா டாட் பிடிக்கிறது, அது முடிச்சாச்சு. செகண்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டி பீஸ் ஜாயின் பண்றது. இந்த பட்டி பீஸ்ல ஒரு 3 to 4 பீசஸ் ஒவ்வொரு சைடுக்கும் நமக்கு தேவைப்படும். இந்த மாதிரி வச்சுட்டு அந்த ஸ்ட்ரைட் பக்கமா இருக்கிறத அப்படியே ஒரு 1/2 inch அல்லது ஒரு 1/4 inch இடைவெளி விட்டு தச்சாலே போதும். ஒரு 1/4 inch இடைவெளியில ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சிங் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி ஒரே ஒரு கிளாத் மட்டும் எடுத்து திருப்பி கொடுத்துட்டு இந்த மாதிரி பாட்டம்ல ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. இது செகண்ட் ஸ்டெப், நம்ம பட்டி ரெடி பண்றது செகண்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா டாட் மார்க் பண்ணி டாட்டை பிடிக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆகவும், செகண்ட் ஸ்டெப் வந்து நம்மளோட பட்டி ஜாயின் பண்றது. இப்ப இந்த மாதிரி ரெண்டு சைடுக்கும் தேவையான பீசஸ் நம்ம ரெடி பண்ணியாச்சு. பட்டி பீஸ் ரெண்டு நம்ம
லெஃப்ட் பார்ட்டுக்கும் தேவைப்படும், ரைட் பார்ட்டுக்கும் தேவைப்படும். ஸோ 2 பீஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். இனி ரெடி பண்ணதை நம்மளோட டாட் மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதுக்கு கீழே வச்சு அப்படியே நம்ம ஜாயின் போட்டுக்கலாம். இந்த டாட் மார்க் பண்ணதுல அந்த ஹூக் பகுதியில் வர்றப்ப இந்த பட்டி வந்து கொஞ்சம் பட்டி பார்த்தீங்கன்னா 2 சைடும் தெரியும். ஒன்று ஹைட்டு ஜாஸ்தியாகவும் ஒன்று கம்மியாகவும் இருக்கும். ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய பக்கத்தை ஹூக் பிளேஸ் வரக்கூடிய பிளேஸ்ல வச்சு நீங்க ஜாயின் பண்ணுங்க. இந்த சின்ன ஸ்மால் ஹைட் நம்ம எடுத்தது ஹூக் பகுதியில வரக்கூடாது, அப்படி வந்தா தப்பு. ஓகே, இந்த மாதிரி வச்சு கரெக்டா இந்த டாட் பிடிச்சதுக்கு கீழே பாட்டம் சைட்ல டாட் பிடிச்சதுக்கு கீழே அப்படியே வச்சு ஜாயின் போட்டாச்சு. இதே மாதிரி 2 பக்கமும் லெஃப்ட் பார்ட்டும் ரைட் பார்ட் 2 பக்கமும் இதே மாதிரி பட்டி பீஸா ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் 2 பக்கமும் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா ரெண்டும் கரெக்ட் லென்த்ல இருக்கா அப்படின்னு இந்த உடனே மெஷர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த பட்டி பீஸ் நீங்க பிடிச்சதுல கொஞ்சம் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப்பும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இனி பாத்தீங்கன்னா தேர்ட் ஸ்டெப் வந்து இந்த ஓப்பன் பீஸ் தைக்கிறது. ஒரு சைடு நம்ம ஹூக் வைப்போம், ஒரு சைடு வி செக்ஷன் வரும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வி எப்படி ஸ்டிச் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். நம்ம ஓப்பன் பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கிறத நம்மளோட பிளவுஸோட உள் பக்கத்துல வச்சு ஒரு 1/4 இன்ச் இடைவெளியில வச்சு ஃபர்ஸ்ட் கண்டினியூஷனா இப்படி நம்ம ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். பாட்டம் சைட்ல ஒரு சின்ன ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி வச்சு நீங்க ஒரு 1/4 இன்ச் இடைவெளியில ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பண்றது நம்ம வி செக்ஷன். வி எப்படி பண்றது அப்படின்னு இப்ப பாக்குறோம். இது நம்ம பிளவுஸோட வலப்பக்கம். சிலவங்க பாத்தீங்கன்னா வலப்பக்கம் வி வரணும்னு நினைப்பாங்க, சில பேர் இடது பக்கமா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க எந்த பக்கம் நீங்க சூஸ் பண்றீங்களோ அந்த பக்கம் இந்த வி செக்ஷன் வர்ற மாதிரி இருக்கும். இந்த வீல மேல ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கிட்டு அந்த நெக் பார்ட்ல ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கண்டினியூஷனா வி செக்ஷன் வச்சுக்கோங்க. ஒரு பிளவுஸுக்கு மேக்சிமம் பாத்தீங்கன்னா 3 to 3 கண்டிப்பா இருக்கணும். 3 வி கண்டிப்பா இருக்கணும். அப்படி இல்லைன்னா 4 to 5 வரைக்கும் கூட நீங்க வச்சுக்கலாம். 3 வி வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 4 அல்லது 5 மினிமம் கண்டிப்பா இருக்கணும். அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 வி கண்டிப்பா இருந்தாதான் நம்மளோட பிளவுஸ் வந்து ஃபிட் பண்றப்ப நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். சரி, இப்போ லென்த் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு 4 அல்லது 5 வேணா வச்சுக்கோங்க. இப்ப நான் 4 வி இதுல இந்த பிளவுஸுக்கு வச்சிருக்கிறேன். இது வந்து வலது பக்கமா நான் வச்சிருக்கிறேன். இனி இடது பக்கத்துக்கு என்ன அப்படின்னா ஹூக் பார்ட் நம்ம ரெடி பண்ணுவோம். இது வந்து வி பார்ட், இன்னொன்னு இடது பக்கத்துக்கு ஹூக் பார்ட், அதுவும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதை வச்சு ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஹூக் பார்ட் ரெடி பண்ண போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டாட் போர்ஷன் மார்க் பண்ணதும், செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டி பீஸ் ஜாயின் பண்ணதும், தேர்ட் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பீஸ் வைக்கிறது. இதுவும் என்ன பண்ணுவோம்னா அதே மாதிரி ஓப்பன் பீஸ் எடுத்து டாப்ல கொஞ்சம் மடிச்சு வச்சுக்கோங்க. டாப்ல கொஞ்சம் மடிச்சு வச்சுட்டு அதை 2ஆ ஃபோல்ட் பண்ணிட்டு இதை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நல்ல பக்கம் நம்ம பிளவுஸோட நல்ல பக்கத்துல வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு ஒரு 1/4 இன்ச் இடைவெளியில ஸ்டிச் பண்ணி அப்படியே டர்ன் பண்ணி உள் பக்கமா கொடுக்க போறோம். அதே இது வி செக்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா வீல வந்து உள் பக்கமா வச்சு வெளிப்பக்கமா எடுத்தோம். பட் இந்த ஹூக் மார்க் பண்றதுல மேல் பக்கமா வச்சு உள் பக்கத்துல திருப்பி கொடுக்க போறோம். இது வந்து 2ஆ மடிச்சு வச்சு அப்படியே டர்ன் பண்ணி உள்ள கொடுத்தா போதும். இது மடக்கி எதுவும் தைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஓகே, நீங்க நார்மலா நம்மளோட ஃபுல் ஒயில் கிளாத் பிளவுஸ் ஸ்டிச் பண்றது ரொம்ப ஈஸி தான். இதுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த மாதிரி ப்ரொசீஜர் படி நீங்க பண்ணினீங்கன்னா பர்ஃபெக்டா ஈஸியா பண்ணிடலாம். பிகினர்ஸா இருந்தா ஒரு 1.5 ஹவர்ஸ் டைம் தான் எடுக்கும். இல்ல ரொம்ப ட்ரெயின் பீப்புளா இருந்தீங்கன்னா 1 ஹவர்ல இந்த பிளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணிடலாம். ஓகே, இந்த மாதிரி ஓப்பன் பீஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ தேர்ட் ஸ்டெப் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி நம்ம பண்ண போறது ஃபோர்த் ஸ்டெப்.
ஓகே, இனி நம்ம ஃபோர்த் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஷோல்டர் ஜாயினிங். இந்த ஃபோர்த் ஸ்டெப்புக்கு ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்கு நம்ம ஃப்ரண்ட் பீஸ் ரெடி பண்ணி வச்சிருந்தோம். அதுக்கு மேல நம்மளோட பேக் பீஸை தூக்கி இந்த மாதிரி போட்டா போதும். இந்த மாதிரி போட்டுட்டு டாப்ல நம்ம ஒரு 1/2 இன்ச் இடைவெளி தையலுக்காக விட்டுருப்போம்ல ஷோல்டர் ஜாயினிங், அதே மாதிரி அதே இடத்துல ஒரு 1/2 இன்ச்ல நம்ம ஸ்டிச்சிங் போட்டா நம்மளோட ஷோல்டர் ஜாயினிங் முடிஞ்சிரும். ஓகே, ஷோல்டர் ஜாயினிங் முடிச்சதுக்கு அப்புறமா பேக் சைட்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பேக் பார்ட்டை நம்மளோட ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போறோம். ஸோ அப்போ அந்த ஃப்ரண்ட்டும் பேக்கும் கரெக்டாக வச்சுட்டு கரெக்டாக லைனை மார்க்கிங் பண்ணிட்டு ஃபோல்ட் பண்ணி மீதி இருக்கக்கூடிய கிளாத் அப்படியே ஃபோல்ட் பண்ணி உள்பக்கமாக கொடுத்து ஸ்டிச்சிங் போட்டுடலாம். ஸ்டிச்சிங் போட்டுட்டு இதுலயும் 2 டாட் பிடிக்க வேண்டியது வரும். பேக் சைட்ல கரெக்டாக ஷோல்டருக்கு கீழே 2 டாட் பிடிக்க வேண்டியது வரும். அதுதான் நம்மளோட ஃபோர்த் ஸ்டெப். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச்சிங் போட்டதுக்கு அப்புறமா ஒரு 3 இன்ச் ஹைட் இருக்கிற மாதிரி வச்சுட்டு 2 டாட் பிடிச்சிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி 3 இன்ச்ல 2 பக்கமும் ஷோல்டருக்கு நேர கீழ் பக்கமா சென்டர்ல கரெக்டா ஷோல்டரோட சென்டர்ல கரெக்டா கீழ் பக்கமா வர்ற மாதிரி வச்சுட்டு ஒரு 3 இன்ச்ல நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டாட் பிடிச்சிக்கலாம். இந்த டாட் பிடிக்கிறது ஒரு 1/2 இன்ச் வீதியில பிடிச்சா போதும். ஒரு 1/2 இன்ச் வீதி நம்ம ஃப்ரண்ட்ல டாட் மார்க் பிடிச்சோம் அதே மாதிரி தான் ஒரு 1/2 இன்ச் வீதியில 2 டாட் பிடிக்கிறோம். ஓகே, இதுதான் நம்மளோட ஃபோர்த் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா டாட் பிடிக்கிறது, செகண்ட் ஸ்டெப் பட்டி ஜாயின் பண்றது, தேர்ட் ஸ்டெப் நம்மளோட ஓபன் பீஸ் ஸ்டிச் பண்ணது, ஃபோர்த் பாத்தீங்கன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணும், ஃபிஃப்த் ஸ்டெப் பாத்தீங்கன்னா பேக் சைட் மடக்கி ஸ்டிச் பண்ணிட்டு டாட் பிடிக்கிறது. ஓகே, இதே முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்லீவ் ஜாயின் பண்ணி நம்மளோட உடம்பு பிடிக்கணும். ஓகே, இப்போ நம்ம டாட் மார்க் பண்ணி முடிச்சாச்சு பேக் சைட்ல. இதுக்கப்புறமா நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி வச்சிருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா மேல் பக்கம் இருக்கிறது இடது பக்கம் கைக்குள்ளதும், அதுக்கு அடுத்ததா இருக்கிறது வலது கைக்குள்ளதும், நம்ம கிராஸ் போட்டிருக்கிறது உள்பக்கமா வரணும், ரைட் போட்டிருக்கிறது வெளிப்பக்கமா வரணும். அதுக்கேத்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து மடக்கி ஸ்டிச் பண்ண வேண்டாம். இந்த ஸ்லீவோட கீழ்ப்பக்கம் மடக்கி ஸ்டிச் பண்ண வேண்டாம். ஃபுல் வாயில் பிளவுஸ் அப்படின்னாலே நம்ம வந்து எப்பவுமே ஹெம்மிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால இதுல கரெக்டா அந்த சென்டர், இப்போ இடது கையா, அப்ப இடது கைக்கும் இடது ஷோல்டர்ல எடுத்து வச்சு கரெக்டா சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. சென்டரை மார்க் பண்ணிட்டு அந்த சென்டர்ல இருந்து ஒரு பக்கமா ஃபுல்லா ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம்.
இப்படி நீங்க பண்ணினீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு ஸ்லீவ் கரெக்டா ஜாயின் ஆகும். கரெக்டா அந்த சென்டர்ல ஷோல்டர் சென்டரும் இந்த ஸ்லீவோட சென்டரும் கரெக்டா ஜாயின் ஆகி இருக்கிற மாதிரி வச்சுட்டு அப்படியே நம்மளோட கைக்குழி கொண்டு வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். இத ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப அகைன் நம்ம சென்டர்ல இருந்து இன்னொரு சைடு பார்த்து கொண்டு போய் நம்மளோட ஸ்லீவை ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்லீவ் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இனி அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராஸ் பீஸ் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கிராஸ் பீஸை ஜாயின் பண்ணிக்கோங்க. கிராஸ் பீஸை ஜாயின் பண்ணி எடுத்துட்டு நம்ம நம்மளோட நெக் பார்ட்ல வச்சு அப்படியே வச்சு இந்த மாதிரி ரெண்டா மடக்கி வச்சுட்டு நெக்ல நல்ல பக்கம் மேல் பக்கமா இருக்கக்கூடிய நல்ல பக்கத்துல வச்சு ஒரு 1/4 இன்ச் இடைவெளி விட்டு அப்படியே கண்டினியூஸா ஃபுல் நெக்குக்கும் ஃப்ரண்ட் நெக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஃப்ரண்ட் பேக் அகைன் ஃப்ரண்ட் இந்த மாதிரி ஃபுல்லா கண்டினியூஸனா ஒரு 1/4 இன்ச் இடைவெளி விட்டு ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். 1/4 இன்ச் இடைவெளியில ஃபுல்லா இந்த மாதிரி ஸ்டிச்சிங் போட்டுட்டு உள்ள அந்த 1/4 இன்ச் இடைவெளி தாண்டி உள்ள எக்ஸஸா உங்களுக்கு ஃபேப்ரிக் இருக்கு அப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா எக்ஸஸா இருக்கக்கூடிய ஃபேப்ரிக்கை கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துக்கோங்க. கட் பண்ணி வேஸ்டா இருக்கக்கூடியதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த கிராஸ் பீஸை அப்படியே திருப்பி எடுத்து கரெக்டா அந்த டர்ன் பண்ணிட்டு திருப்பி எடுத்து அதுக்கு மேல அப்படியே பதிப்பு தையல் போட்டு விட்டுருங்க. அப்பன்னா நீங்க இந்த மாதிரி பதிப்பு தையல் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க போடக்கூடிய பதிப்பு தையல் எதுல இருக்கணும் அப்படின்னா அந்த கிராஸ் பீஸ் மேல மட்டும்தான் இருக்கணும். இந்த நம்மளோட பிளவுஸ் கிளாத்துக்கு மேல அந்த நெக் பார்ட் நமக்கு வெளிப்பக்கமா தெரியும்ல, நம்மளோட பிளவுஸ் பாடி செக்ஷன்ல அந்த இடத்துல உங்களோட தையல் படாம அந்த கிராஸ் பீஸ் மேல மட்டும் இந்த செகண்டா வரக்கூடிய பதிப்பு தையல், நான் சொன்ன பதிப்பு தையல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இனி நான் போடக்கூடியது அந்த பதிப்பு தையல். இப்போ உள்ள பாத்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸா இருக்கக்கூடிய ஃபேப்ரிக்கை சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சம் நான் கட் பண்ணி கொடுத்துருக்கேன். கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிறேன். கொஞ்சமா உள்ள வச்சுட்டு அந்த தையல் பகுதியில கட் பண்ணிடாம பாத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி இருக்கக்கூடிய இந்த பிசுறு பிசுறா இருக்கக்கூடியதெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு பதிப்பு தையல் மேல் பக்கமா போட போறோம். இப்ப நான் போடுறேன்ல இதுதான் அந்த பதிப்பு தையல். இந்த பதிப்பு தையல் பாத்தீங்கன்னா கிராஸ் பீஸ் மேல மட்டும்தான் படுற மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லா கவர் பண்ணிக்கோங்க. இதை முடிச்சாச்சு அப்படின்னா நம்ம இதை அப்படியே டர்ன் பண்ணி என்ன பண்ணலாம்னா ஹெம்மிங் பண்ணா நம்மளோட நெக் வந்து பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆகிரும். ஓகே, இதை முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளோட உடம்பு பகுதியை பிடிச்சு நம்மளோட பிளவுஸை நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் பிடிக்கிறப்ப ஒரு 1 இன்ச் வீதியில நம்மளோட கையில இருந்து ஸ்டார்ட் பண்ணி உடம்பு இடுப்பு பகுதி வரைக்கும் அப்படியே ஜாயினிங் போட்டுக்கலாம். ஓகே, நான் சொன்னது ஹெம்மிங் இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஓகே, இனி நம்மளோட கையிலயும் நம்ம என்ன பண்ணுவோம் ஹெம்மிங் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஒரு சின்ன மடிப்பு கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மடிப்பு கொடுத்துட்டு ஒரு 1 இன்ச் கேப்ல அப்படியே நம்ம கண்டினியூஸா கையில இருந்து கொண்டு வந்து இடுப்பு பகுதி வரைக்கும் ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நீங்க ஹெம்மிங் பண்ணின இனி 1 இன்ச் வீதிக்கு அப்புறமா ஹெம்மிங் பண்ணிக்கோங்க. ஹெம்மிங் பண்ணதுக்கு அப்புறமா உடம்பு பகுதியை பிடிச்சி நம்ம பிளவுஸை கரெக்டா ஃபிட்டா இருக்கிற மாதிரி பிடிச்சிக்கலாம். ஓகே, இதுல ஹெம்மிங் பண்றது எப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோல நான் காமிக்கிறேன். ஹெம்மிங் பண்றது அண்ட் ஹூக் வைக்கிறது எப்படி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். என்னோட சேனலை வாட்ச் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட பிளவுஸை நீங்களே ஃபுல் வாயில் பிளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஜினி ஸ்டிச்சிங்.